என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். வேதத்தில் உள்ள பல புத்தகங்களில் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் சற்று விசேஷமானது. அதில் இங்கும் அங்குமாய் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவருடைய புவி வாழ்வு குறித்து மறைவாக சில செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு குறிப்பிட்ட வேத பகுதி ஏசாயா 50ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத பகுதியில் தீர்க்கன் தன்னை குறித்து சொல்வதைப் போல செய்திகளை சொன்னாலும் அவைகள் மேசியாவை குறித்த செய்திகள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 50ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஓரிரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 50 வசனம் 4, 5. இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளியவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு கீழ்ப்படிதலுள்ள ஒரு குமாரனாக இந்த பூமியிலே பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். அந்த கீழ்ப்படிதலுக்கு துவக்கம் எங்கு என்றால், ஒவ்வொரு நாளும் இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. இது தீர்க்கன் தன்னை குறித்தும் சொன்ன வார்த்தை, இது மேசியாவை குறித்தும் சொன்ன வார்த்தை. ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கையிலே அந்த கீழ்ப்படிதல் ஒரே நாளில் உடனடியாக வரவில்லை. வேதம் சொல்லுகிறது, கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கவனிக்கும்படி செய்கிறார். அதன் பொருள் என்ன? ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பி இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனிடத்தில் வந்து, பிதாவே நீர் சொல்லும் நான் கேட்கிறேன், நீர் சொல்லும் நான் கேட்கிறேன் என்று தேவனின் சத்தத்தை கேட்டு பழகினார். வசனம் சொல்கிறது, என்னை தட்டி எழுப்புகிறார் என்று. பிதாவே கிறிஸ்துவை தட்டி எழுப்புகிறார். எவ்வளவு ஒரு உன்னதமான அனுபவம்! இன்றைக்கு உங்களில் பலருக்கும் இந்த அனுபவம் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். எத்தனையோ நாட்கள் களைத்து தூங்கும் பொழுது கர்த்தருடைய தொடுதல், எழுப்பு மகளே என்று என்னை தட்டி எழுப்பி இருக்கிறதை நான் அனுபவித்திருக்கிறேன். அவர் தட்டி எழுப்புகிறார், கவனிக்க செய்கிறார். இன்றைக்கு இதுதான் உன் வாழ்க்கையின் சித்தம் என்று கிறிஸ்துவோடு கூட பிதா பேசுகிறார். உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறாரா? உங்களை எழுப்புகிறாரா? பலமுறை எழுப்பியும் நீங்கள் எழுப்பாததினால் கர்த்தருடைய அந்த தொடுதலை இழந்து போயிருக்கிறீர்களா? என் பிரியமான குமாரனே, கவனியுங்கள். இன்று நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் இது என்று பிதா குமாரனாகிய இயேசுவை கவனிக்க செய்தாராம். இப்படியெல்லாம் பிதாவின் சத்தத்தை கேட்டு கேட்டு கவனித்து கவனித்து செவியை திறந்து அவர் சொல்வதை கேட்டு கேட்டு கவனித்து கீழ்ப்படிந்து வாழ்ந்ததினாலே சிலுவையை சுமக்கும் பொழுது, சிலுவை மரணத்தை ஏற்கும் நிலை வரும் பொழுது அது கிறிஸ்து இயேசுவுக்கு கடினமாக இருக்கவில்லை. அடுத்த வசனம் இப்படி சொல்கிறது, வசனம் 6. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளை ஒப்பு கொடுத்து அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. சிறு சிறு காரியத்தில் பிதாவுக்கு கிறிஸ்து இயேசு கீழ்ப்படிந்து பழகினதுனாலே ஒரு நாள் சிலுவை மரணத்தை சந்திக்க அவர் செல்லும் பொழுது, அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் முகத்தை நான் மறைக்கவில்லை என்று சொல்லுகிறார். அதன் பொருள் என்ன? நான் எதிர்க்கவில்லை, நான் பின்வாங்கவில்லை, நான் கீழ்ப்படிந்தேன். இந்த கீழ்ப்படிதல் ஒரே நாளில் வரவில்லை. ஒவ்வொரு நாள் தட்டி எழுப்பி காலைதோறும் அவர் சத்தத்தை கேட்டு அவர் சித்தத்தை செய்ய குமாரனாகிய கிறிஸ்து பழகினதினால் சிலுவை மரணம் அவருக்கு கடினமாயிருக்கவில்லை. இன்றைக்கு உங்களில் பலருக்கு வாழ்க்கை கடினமாயிருக்கிறது. பாடுகள் நிறைந்த வாழ்க்கையின் வழியாய் கடந்து செல்கிறீர்கள். அது கஷ்டமாயிருக்கிறது, அது துக்கமாயிருக்கிறது, அது வேதனையாயிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் காலகாலமாக கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பழகாததினால் திடீரென்று ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது கடினமாயிருக்கிறது. அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை என்று கிறிஸ்து சொல்கிறார். ஒவ்வொரு செயலிலும் அவருடைய கீழ்ப்படிதலை நாம் பார்க்கிறோம். அன்பான வாலிப பிள்ளைகளை, உங்களுக்கு நான் பேச விரும்புகிறேன். இந்த உலகம் வேறு ஒரு பாதையில் போய்கொண்டிருக்கிறது.
என் விருப்பம், என் சித்தம், நான் விரும்புகிறதைத்தான் செய்வேன், எனக்கு இஷ்டமானபடித்தான் நான் வாழ்வேன் என்று சொல்லி உங்களுக்கு பிடித்த வாழ்க்கையை மனம் போனபடி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதில் ஆண்டவர் பிரியப்படுகிறாரா என்று நீங்கள் யோசிப்பதே இல்லை. இவ்வளவு பெரிய தேவகுமாரன் அவர் மனம் போல வாழ்ந்திருந்தாலும் அந்த வாழ்க்கையில் பாவம் இருந்திருக்காது. ஆனால் அவர் இப்படி வாழவில்லை. ஒவ்வொரு சிறு விஷயத்திலும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினால்தான் கடைசியில் முழு உலகத்தின் ரட்சிப்புக்காக சிலுவை மரணத்தை அவர் ஏற்றுக்கொள்ள முடிந்தது. இன்றைக்கு உங்கள் சுய சித்தத்தை தேவனிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த தேவனோடு ஒரு புதிய உறவை துவங்குங்கள். என்னை தட்டி எழுப்பும் என்று கேளுங்கள். நான் கற்றுக்கொள்ள என் செவிகளை திறந்து விடும் என்று சொல்லுங்கள். என் இருதயம் கீழ்ப்படிய எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். உங்களுடைய சித்தம் என் வாழ்க்கையில் கடினமாய் இருக்கும் பொழுது அதை மறுக்காமல் நான் ஏற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் சிலுவை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. சிலுவை நாதர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுங்கள். தேவனுக்கு பிரியமாய் வாழுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜீவனுள்ள தேவனே, அன்பின் ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல என் செவியை கவனிக்க செய்கிறார் என்று பிதாவோடு உமக்கு இருந்த உறவை குறித்து நாங்கள் படிக்கிறோம். அப்பா, இன்னைக்கு இப்படிப்பட்ட ஆத்மார்த்தமான உறவு குறைந்து கொண்டு வருகிற இந்த காலத்துல என்னுடைய வார்த்தையை கேட்கிறவருடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு உறவை தாங்கப்பா. அதிகாலையில் எழுப்பி தேவனோடு பேசவும், அவர் சித்தத்தை அறிந்து கொண்டு அவர் சித்தத்தை செய்யவும் உங்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். இப்படிப்பட்ட பக்தியுள்ள இருதயமுடையவர்களை பார்ப்பது கடினமா இருக்கிறது ஆண்டவரே. சிலுவை வரைக்கும் உம்மை தாழ்த்தி கீழ்ப்படிந்தது போல என் வார்த்தையை கேட்கிறவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படுதலை தரும்படியாய் அடியால் நான் ஜெபிக்கிறேன். இது நிமித்தம் பிதா மகிழ வேண்டும், குமாரன் மகிழ வேண்டும், ஆவியானவர் களி கூற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பாடத்தை சிலுவை நாதரிகளுக்கு கற்றுத்தருகிறதுக்காக நன்றி. ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்துங்க ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் அன்புக்குரியவர்களே, ரட்சகர் இயேசுவை போலவே இந்த பூமியிலே வாழ தீர்மானமிடுங்கள். பிதாவின் சித்தத்தை செய்ய ஒப்பு கொடுங்கள். அவர் சொல்வதை கேட்க செவிகளை திறவுங்கள். அவர் சத்தத்திற்கும் அவர் சித்தத்திற்கும் கீழ்ப்படியுங்கள். அதுவே ஆசீர்வாதமான வாழ்க்கை. இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.